அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராவணன் சொன்ன மாதிரி அரசு ஜனனியும் சக்தியும் அவரோட இடத்துல தங்க வச்சுட்டாரு. அதை ராவணனோட ஆள் வீடியோ எடுத்து அதை கதிருக்கு அமிச்சிட்டாரு. இதை பார்த்த கதிர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அதை ஆதிகுணசேகரன் கிட்ட காட்டுறாரு. அதை பார்த்த ஆதிகுணசேகரன் இந்த வீடியோவை போய் நீ உடனே ஈஸ்வரி கிட்ட காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஞானம் கேட்குறாரு, இதை எதுக்கு அன்னிக்கிட்ட காட்டினா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, நீ போய் காட்டு, என்ன முடிவுன்றதை அவங்களே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கதிரும் வீட்டுக்கு வந்து ஈஸ்வரி கிட்ட அந்த வீடியோவை காட்டுறாரு. இதனால் ஷாக்கான ஈஸ்வரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் கோயிலுக்கு போன கதிரும் ஞானமும் ஆதிகுணசேகரனை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, கேஸோட தேதி தள்ளி வைக்காமல் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஜனனியும் சக்தியும் தங்கியிருக்க இடத்துக்கு அட்வொகேட் சாருபாலா வந்து பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் ஈஸ்வரி கிட்ட கேஸை பற்றி பேச முடியாதா அப்படின்னு ஜனனி கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, ஈஸ்வரி எல்லாத்தையும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எமோஷ்னலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ஆதிகுணசேகரனுக்கு கால் பண்ணி பந்தக்கால் ஊன்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, கோர்ட்டு பிரச்சனைலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, கேஸுக்காக தர்ஷன் கல்யாணத்தை நிறுத்திட வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜனனி தர்ஷனோட கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டு ஆதிகுணசேகரனுக்கு கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை ஆதிகுணசேகரன் அதெல்லாம் முறியடித்து தர்ஷன் கல்யாணத்தை நடத்துவாரா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.